தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டினம் கிராமத்தில் குடிநீருக்காக பெண்கள் தினமும் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மணல் மேட்டில் ஊற்று தோன்றி தண்ணீர் எடுத்து வருகின்றனர். ஒரு குடம் தண்ணீர் நிரப்ப அரை மணி முதல் 1 மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. தண்ணீர் எடுக்க செல்லும் பாலம் சேதமடைந்து இடியும் அபாயத்தில் இருப்பதால் பெண்கள் அச்சத்துடன் பயணிக்கின்றனர். புதிய பாலம் அமைத்தல், பாலத்தை சீரமைத்தல் மற்றும் சூரிய மின் விளக்குகள் அமைத்து தர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் ஊரில் கொஞ்சம் தண்ணி வசதி கம்மி தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யணும். எங்களுக்கு நீர் ஊற்ற நோண்டி தான் நாங்கள் அள்ளிட்டு போகிறோம். தண்ணி குளம் எங்கள் ஊர்லேயே குளம்ங்கிறதே கிடையாது. ஒரு கடற்கரை ஏரியாவில் ஒரு குளம்ங்கிறதே இல்லை. எங்களுக்கு குடிக்கிறது கூட 1 குடம் 2 குடம் நாங்கள் கொண்டு போயிடலாம். குளிக்கிறதுக்கு குளம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும். நீங்கள் குடிநீர் நாங்கள் வண்டி தண்ணியெல்லாம் வாங்க மாட்டோம். காசு கொடுத்து இந்த தண்ணீர் தான் எடுத்து குடிப்போம். எங்கள் வேலையை முடிச்சுட்டு குழந்தைகளை இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் 8 மணியாக இருந்தாலும் ஊற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போவோம். எங்களுக்கு இந்த பாலத்தை சரி பண்ணி தாங்க. வெளிச்சம் லைட்டு ஏதாவது எங்களுக்கு தேவைப்படுற மாதிரி போட்டு தாங்க. ஒரு குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. நாங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் இருந்து எடுத்துக்கிட்டு தான் போவோம். இந்த குடிநீர் தான் நாங்கள் குடிப்போம். வேறு தண்ணி எங்களுக்கு செட் ஆகாது. என்ன காரணம்னா உடம்பு சரியில்லாமல் வரும் குழந்தைகளுக்கெல்லாம். எங்களுக்கு அப்பயே பழக்கமாயிருச்சு இந்த தண்ணி எடுத்து குடிச்சு. நாங்கள் வண்டி தண்ணி வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். இதை தான் குடிப்போம்.